எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் நாமகிரி சவுந்தரராஜன். நம்ம தான் பகவத்கீதை பத்மபுராண கதை உபகதை பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு 11வது அத்தியாயம் பத்மபுராண கதை பார்க்கலாம். பிரணீதா என்ற நதியின் கரையில் கரிமாதாரம் என்று ஒரு நகரம் உண்டு. அது நகரத்துக்குரிய சகல லட்சணங்களுடன் செல்வம் செழிக்க விளங்கியது. அந்த நகரத்தில் மேகலை என்ற தீர்த்தமும் நரசிம்மமூர்த்தி என்ற சந்நிதியும் உண்டு. அந்த நகரத்தில் வேத சாஸ்திரங்களில் வல்லவரான சுகந்தர் என்ற ஒரு அந்தனர் இருந்தார். அவர் தினந்தோறும் ஸ்ரீ பகவத்கீதையின் விஸ்வரூப தரிசன யோகம் என்ற 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அதன் மகிமையால் அவர் பிரம்ம ஞானியானார். அவர் ஒரு சமயம் சிம்மராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது கோதாவரி புஷ்கர காலத்தில் கோதாவரி ஸ்நானம் செய்வதற்காக புறப்பட்டு வந்தார். வழியில் உள்ள தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து அங்கங்குள்ள கோவில்களில் உள்ள தெய்வங்களை வணங்கி வழிபட்டு கொண்டே சில பிராமணர்களுடன் கூடி விவாக மண்டபம் என்ற நகரத்திற்கு வந்தார். அங்கே தங்குவதற்கு இடம் கேட்க எங்கும் இடம் அகப்படவில்லை. கடைசியில் அந்த கிராமாதிகாரி காண்பித்த ஒரு விசாலமான வீட்டில் இரவில் எல்லோரும் தங்கினார்கள். காலையில் சுனந்தர் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தார். அவருடன் வந்தவர்கள் காணப்படவில்லை. அவர்கள் எல்லோரும் எங்கோ சென்று விட்டார்கள் என்று நினைத்தார். இதற்கிடையே அந்த கிராம அதிகாரி அவரை பார்த்து திடுக்குற்று, ஐயா, நீங்கள் உயிருடனாயிருக்கிறீர்கள். அந்த அப்படியானால் நீங்கள் வெகு புண்ணியம் செய்தவர்கள். உங்களுக்கு ஏதோ மகா மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உயிருடன் இந்த வேளையில் வந்திருக்க முடியுமா? தயவுசெய்து நீங்கள் இந்த கிராமத்திலே தங்கிவிடுங்கள். உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி பலவாறு கூறி அவரை தங்கும்படி செய்துவிட்டான். சுனந்தரும் அவன் செய்த உபச்சாரத்திற்கு மகிழ்ந்து 7-8 நாட்கள் அங்கேயே கழித்தார். பிறகு ஒரு நாள் காலையில் அந்த கிராமாதிகாரி கோவென்று அழுது கொண்டு சுனந்தரின் காலில் விழுந்து, சுவாமி, என் அருமை மகளை நேற்றிரவு ஒரு ராட்சசன் கொன்று தின்று விட்டான். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதான். அவரும் அவனை ஒருவாள் சமாதானப்படுத்தி, அப்பா, அந்த அரக்கன் எங்கே இருக்கிறான்? எப்படி உன் மகனை அவன் புசித்தான்? விவரம் சொல் என்று கேட்க, கிராமாதிகாரி, ஐயா, இந்த பட்டணத்தில் கோர ராட்சசன் ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த பட்டணத்தில் அகப்பட்டவர்களையெல்லாம் அடித்து தின்று கொண்டிருந்தான். ஒரு நாள் பட்டணத்தவர் எல்லோரும் கூடி அவனிடம் முறையிட்டதாவது, ஐயா ராட்சசனே, உனக்கு தினந்தோறும் ஆகாரத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதாவது இந்த வீட்டில் தினந்தோறும் தங்குவதற்காக கிராம அதிகாரி அனுப்பும் வழிப்போக்கர்களை நீ தின்றுவிடலாம் என்றார். அவ்விதமே தினந்தோறும் செய்து வருகிறோம். தங்களுடன் வந்தவர்களையும் அன்றிரவு அந்த வீட்டிற்கு அனுப்ப அவர்களையெல்லாம் அவ்வரக்கன் தின்றுவிட்டான். தாங்கள் மட்டும் தப்பித்துக் கொண்டீர்கள். உங்கள் மகிமை அவ்வரக்கனுக்கு தெரிந்துவிட்டது. என் மகனுக்கு ஒரு சிநேகிதன் உண்டு. அவனை மற்ற வழிப்போக்கர்களுடன் அந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன். தன் நண்பனை அனுப்பியதற்காக என் மகன் அவனை கடிந்து கொண்டு அவனை அழைத்து வரச் சென்றவன் திரும்பி வரவே இல்லை. என் மகனையும் அவ்வரக்கன் தின்றுவிட்டான். காலையில் நான் அந்த அரக்கனிடம் சென்று, அடப்பாவி, என் மகனையும் தின்றுவிட்டாயே, உன் வயிற்றில் இருக்கும் என் மகன் பிழைத்து எழுவதற்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல் என்றேன். அதற்கு அவன், தெரியாமல் உன் மகனை தின்றுவிட்டேன். ஆயினும் அவனை பிழைப்பூட்டுவதற்கு ஒரு உபாயம் உண்டு. அதாவது பகவத்கீதை 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் அந்தணன் அவனை பிழைப்பூட்டலாம் என்றான். அதற்கு நான், கீதை 11வது அத்தியாயத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டா என்று கேட்க அவன் சொன்னான், முன்னொரு காலத்தில் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு கழுகு தன் அலகில் தாங்கியிருந்த எலும்பு துண்டை கீழே ஜலத்தில் வழுவ விட்டது. அதை கண்ணுற்ற ஒரு ஞானி அந்த ஜலம் மகா தீர்த்தம் என்று சொல்லி தன் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார். இதை கண்ட மற்ற ஜனங்கள், எலும்பு விழுந்த ஜலம் அசுத்தமன்றோ, அது எப்படி மகா தீர்த்தமாகும் என்று ஞானியை கேட்டார்கள். அதற்கு அவர், இந்த எலும்பு ஒரு மகானுடையது. அவர் முக்காலமும் கீதை 11வது அத்தியாயத்தை ஜபித்து வந்தார். ஒரு சமயம் அவரை திருடர்கள் வழிப்போக்கன் என்று நினைத்து கொண்டு அவருடைய கொன்று தின்றுவிட்டார்கள். அவருடைய எலும்புதான் கழுகின் அலகுகளிலிருந்து விழுந்தது. அவருடைய எலும்பின் சேர்க்கையால் இந்த ஜலமும் மகா தீர்த்தமாயிற்று என்றார். இதை கேட்ட அம்மக்கள் அனைவரும் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நற்கதி அடைந்தார்கள். ஆகவே இந்த வீட்டில் இப்பொழுது தங்கியிருக்கும் அந்தணரும் கீதை 11வது அத்தியாயத்தை ஜபித்து வருகிறார். அவர் அதனால் ஜலத்தை 7 தடவை ஜபித்து என் மீது தெளித்தால் நானும் என்னால் கொல்லப்பட்டவர்களும் நற்கதி அடைவோம் என்று எனக்கும் சாப விமோச்சனம் ஏற்படும் என்றான் அவ்வரக்கன். ஆகவே தாங்கள் தயை கூர்ந்து என் மகனை எழுப்பித்தர வேண்டும் என்று முறையிட்டான். அதற்கு சுனந்தன், அந்த ராட்சசன் யார்? அவன் ஏன் ராட்சச உருவம் பெற்றான்? உனக்கு தெரிந்தால் சொல் என்றான். கிராமாதிகாரி ஐயன்மீர் இந்த கிராமத்தில் பயிர் தொழில் புரியும் ஒரு அந்தணன் இருந்தான். அவன் நிலத்தில் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வழிப்போக்கனை ஒரு கழுகு தூக்கி கொண்டதை சென்றான். ஆனால் அவ்வழிப்போக்கன் கழுகிடமிருந்து விடுவிக்க எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. இதை வெகு தூரத்திலிருந்து ஒரு முனிவர் கவனித்தார். ஆனால் அவரால் எதிலும் செய்ய முடியவில்லை.
இந்த பிராமணன் வழிப்போக்கனை காக்க சக்தியிருந்தும் ஏதும் செய்யாமல் இருந்ததைக் கண்டு அவர் வெகுண்டு, அடப்பாவி, சக்தியிருந்தும் நீ வழிப்போக்கனை காப்பாற்றாமல் உன் வயிற்றுக்கு பாடுபடுவதிலேயே நோக்கம் கொண்டிருந்தாய் அல்லவா? ஆகவே நீ ராட்சசனாக கடவாய் என்று சபித்தார். இதை கேட்ட அந்த பயிர் வேலை செய்து கொண்டிருந்த அந்தணன் ஓடோடி வந்து அவரை வணங்கி, சுவாமி, நான் விவசாய வேலையில் மூழ்கியிருந்ததால் அதை கவனிக்கவில்லை. என்னை மன்னித்தருள வேண்டும் என்று முறையிட்டான். அதற்கு அந்த முனிவர், கீதை 11வது அத்தியாயத்தை பாராயணம் செய்தவன் உன் தலையின் மீது தீர்த்தம் தெளிக்கும் போது முக்தி அடைவாய் என்று சொல்லி சென்று விட்டார். அந்த கிராமாதிகாரி வேண்டி நிற்க கீதையின் விஸ்வரூபத்தை தெரிவிக்கும் 11வது அத்தியாயத்தால் ஜலத்தை ஜபித்து அதை ராட்சசன் மீது தெளிக்க அவன் 4 கைகளுடன் திவ்ய ரூபம் பெற்றான். அவனால் விழுங்கப்பட்ட வழிப்போக்கர்கள் எல்லோரும் திவ்ய ரூபம் பெற்றார்கள். கிராமாதிகாரியின் மகனும் திவ்ய ரூபம் பெற்று மேலுலகம் செல்ல விமானத்தில் ஏறினான். அவனை கண்ட கிராமாதிகாரி மகிழ்ச்சியுடன், மகனே வா, எங்கே செல்கிறாய்? வீட்டுக்கு செல்வோம் வா என்று அழைத்தார். அதற்கு அவன், ஐயா, நீர் எத்தனை தடவை எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள் தெரியுமா? யார் யாருக்கு பிள்ளை? முன்பு நான் உமக்கு பிள்ளை, இப்பொழுது நான் தேவதை. ஆகவே சுகமாக நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி விமானத்தில் விண்ணுலகம் சென்று விட்டான். கிராமாதிகாரியும் கீதை 11வது அத்தியாயத்தின் மகிமையை கண்ணால் கண்டமையால் அந்த அந்தணரிடம் அதை பயின்று பாராயணம் செய்து அவனும் அவனை சேர்ந்தவர்களும் எல்லோரும் வைகுந்தம் சேர்ந்தனர். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.